வெளிப்படுத்தல் புத்தகம், வெளிப்படுத்தல் விசேஷம் புத்தகத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 16. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பே ராஜாதி ராஜா. செய்தியுடைய தலைப்பு என்ன? ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா. நம்முடைய ஆண்டவர் பைபிள்ல அவருடைய நாமம் ராஜாதி ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்க மறக்கவே கூடாது. இது வந்து ஒரு மனுஷருக்கு கொடுக்கப்படுகிற நாமம் அல்ல, ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்கிற ஒரு நாமம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகுந்த கனத்திற்குரிய மகத்துவம் உள்ள அந்த நாமம். எத்தனையோ நாமங்கள் ஆண்டவருக்கு உண்டு. ஆனால் ஏன் அவர் ராஜாதி ராஜான்னா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருப்பதனாலே அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஆமென், நம்முடைய ஆண்டவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினாலே அவர் வந்து ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தையும் சமுத்திரத்தையும் வானத்தையும் மச்சங்களையும் மனிதர்களையும் அண்டா சரசங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய ராஜாதி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சகல அதிகாரம் உடையவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய தேவன் இன்றைக்கு உங்களையும் எங்களையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் தான் நம்மளை ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜா தான் நம்மளை ஆளுகை செய்கிறார். வேற எந்த மனிதர்களும் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. நீங்க தான் எங்களுடைய ஆளுநர், ஆளுகைக்குரியவர் தேவன் நீங்க தான். நாங்க எல்லாம் உங்க கையின் கீழாக இருக்கிறோம், உங்களுடைய பாதத்தினுடைய கீழே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர், நீங்க எங்களை ஆளுகை செய்யும். அந்த ராஜாதி ராஜா நமக்கு என்னெல்லாம் செய்வார் என்பதை குறித்துதான் நம்ம கவனிக்க போகிறோம். ஆமென், ஆமென். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரசன்னமாகுதலை, அந்த பிரசனம் அப்படின்னா என்ன? ஆணுடைய வருகை, அவருடைய வருகைக்காக அதனுடைய பிரசனம் வரும்போது அவருடைய சமூகம், அவருடைய வருகை, அந்த வருகை குறித்துதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி வரப்போகிறார் தெரியுமா? ராஜாதி ராஜா. அல்லேலூயா. எப்படி வரப்போறார் நம்முடைய ஆண்டவர்? ராஜாதி ராஜாவாய் வரப்போறார். முன்னாடி வந்தாரு. எப்படி வந்தாருன்னா ஆட்டுக்குட்டியானவராய் வந்தாரு. இப்ப வரும்போது ஆட்டுக்குட்டியை போல வரமாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தி வந்தாரு, அடிக்கப்படுகிறவராய் இந்த உலகத்திற்கு வந்தாரு. ஆனா இப்ப அப்படி வரமாட்டாரு. ஆளுகைக்குரிய தேவனாக, ராஜாதி ராஜாவாக, the king of king. அல்லேலூயா. நம்முடைய தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள ஒரு ராஜாவாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வருகிறார். அந்த ராஜாதி ராஜா என்ன செய்ய? வெளிப்படுத்தல் புத்தகம் மறுபடியும் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் வசனம் 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே நான் சொன்ன ஆட்டுக்குட்டியானவரா இருந்தார், இப்ப எப்படி மாறிட்டாரு? ராஜாதி ராஜாவா மாறிட்டார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நான் கேட்கிறேன். ஆண்டவரே, நீங்க எப்படி பாக்குறீங்க அவரை? முள்கிரீடம் சூட்டப்பட்டவராய், தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மேல ஒரு சிலுவை, கிழிந்த வஸ்திரங்களோடு அடிப்பட்டவர், ரத்த சிந்தனை பாக்குறீங்களா? இல்ல,
ராஜாதி ராஜா. ஹalleluya. Hallelujah. அவருடைய கையில ஒரு செங்கோல் இருக்குதுங்க. ஹalleluya. ராஜாவுடைய கிரீடம் இருக்கிறதுங்க. ராஜா வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கிரீடம் அவருடைய தலையின் மேல் சூட்டப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜா நம்முடைய ஆண்டவர் நமக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஜனங்களுக்காக, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிற அவருடைய ஜனங்களுக்காக, அவரை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய ஜனங்களுக்காக அவர் என்ன செய்வார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் அவர் ஜெயத்தை வாங்கி தருவார். ஆமென். Amen. என்ன கொடுப்பாரு? ஜெயம் கொடுப்பாரு. ஹalleluya. நீங்க நினைக்கிறீங்க நம்முடைய உலகமே ஒரு போராட்டம் தாங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு நான் சொல்லிட்டாரு. ஆனா பைபிள் வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், வியாதிகளை ஜெயித்தார், பேய் பிசாசுகளை ஜெயித்தார். கடைசி ஒரு பயங்கரமான அந்த மரணத்தையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? ஜெயித்தார். மரணத்தையும் ஆண்டவர் ஜெயித்தார். இப்படி அவர் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் எல்லாவற்றிலையும் அவர் ஜெயம் எடுத்துக் கொண்டே இருந்தார். அவர் எதிலையும் தோற்று போகவில்லை. ஆமென். அந்த ஜெயம் எடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணி, சாத்தானோட யுத்தம் பண்ணி, உலகத்தோட யுத்தம் பண்ணி, மனிதனோட யுத்தம் பண்ணி நமக்காக ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் அந்த ராஜாதி ராஜா. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க, ஜெபத்துல இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை, எப்படி ஜெயம் வரும்? எங்கேயும் பார்க்காது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இல்ல, பரலோகத்திலிருந்து வரும். எங்கிருந்து வரும்? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இங்க 4 திசைகள் எங்கேயாவது வருமான்னு சொல்லிட்டு இங்கே உங்க கண்ணை உருட்டி பார்த்து மறுபடியும் பார்க்காதீங்க. உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து பாருங்க. வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுப்பாங்க. நம்முடைய ஆண்டவருக்கு ஜெய கிறிஸ்து. ஹalleluya. அவர்தான் வந்து பிசாசோட யுத்தம் பண்ணுவார், மனுஷரோட யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, நீங்க போர் செய்யாதீங்க, யார்கிட்ட சண்டை போடாதீங்க. உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர், நீங்க சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணி ஜெயத்தை வாங்கி கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்திய சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. மத்திய சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவரும், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் பண்ணுகிறவரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும், நெறிந்த நாணலை முறியாமலும் முறிக்காமலும் திரியை அணைக்காமலும் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அருமையான தேவன். அவர் ஒருவரையும் அற்பமாக எண்ணவே மாட்டாருங்க. இந்த ஏழை கூப்பிட்ட கர்த்தர் கேட்க அப்படி எல்லா இடுக்கணுங்களுக்கும் அவரை நீங்களாக்கிய ரட்சித்தார் என்று நாம் இப்ப படிச்சோம் அல்லவா? ஏழைகளின் பெலனே, எளியவரின் இடனே, புயல் காற்றின் புகலிடமே எளிய குடியாக நம்ம சொல்லுகிறோம் அல்லவா? நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவரையும் நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாக்களை தேவன் நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளை, ஒவ்வொரு ஊழியக்காரரை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் பண்ணுகிற வரைக்கும். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? நியாயம் உங்க பக்கத்துல இருந்துச்சுன்னா ஜெயமும் உங்க பக்கத்துல தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதி, நியாயம், நேர்மை, உண்மை பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா ஜெயம் உங்க பக்கத்துல இருக்கு. நீதி, நியாயம், உண்மை, நேர்மை அது பக்கத்துல நீங்க போனோம். ஜெயம் உங்க பக்கத்துல வரும். அந்த ஜெயம் யாரு கொடுப்பார்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுப்பார். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையை ஏமாற்றம் அடையலாம், தோல்விகள் அடையலாம். இனி கலங்காதீங்க, அதெல்லாம் ஆண்டவர் ஜெயமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். நெறிந்த நாணலை அவர் முடிக்கவே யாரையும் ஆண்டவர் வந்து முடிக்கிறவர் அல்லங்க, மனமுறிவை ஏற்படுத்துகிறவர் அல்ல, இருதயத்தை உடைக்கிறவர் அல்ல. ஆனா இப்ப நம்ம படிச்சோம், நறுங்குட்டதுமான இருதயத்தை அவர் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா? யாராவது உங்களை முறிச்சிருக்கிறாங்களா? மனமுறிவு அடைந்து இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.
வேத வசனம், இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மங்கி எரிகிற திரி என்ன செய்ய மாட்டாங்க, அணைக்காமலும் இருப்பா. மங்கி எரியுது, இந்த திரி இன்னும் அணைந்து போக போகும். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சில வேளை இந்த திரி அணையும் போது சின்ன பிள்ளைங்க போயிட்டு 2 கையை வச்சு என்ன செய்வாங்க, காற்று வரும்போது 2 கை என்ன செய்வாங்க, அந்த திரிகிட்ட போயிட்டு அப்படியே மூடிக்கொள்வாங்க. தேவனும் அப்படித்தாங்க, இரக்கம் உள்ள தேவன். அணையிற அந்த தீபத்தை ஆண்டவர் ஒரு நாள் அணைய விடவே மாட்டாங்க. ஒண்ணு சொல்லட்டுமா, உங்க வீட்டுல எரிகிற தீ, அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். அதனுடைய பெயர் என்ன தெரியுமா? அணையா விளக்கு. அல்லேலூயா. தாவீது சொல்றார், என் விளக்கை தேவன் ஏற்றுவார். ஆமென். ஆமென். உங்க விளக்கை தேவன் ஒரு நாளும் அணைக்கவே மாட்டார். எப்பவுமே அது உங்க தீபம், உங்க வெளிச்சம் உங்க வீட்டுல இருந்தே இருக்குங்க. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில ஜெயம். ஜெயம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது 55ல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலம் நியாயபரமாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க நீங்க எல்லாரும்? ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெயம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு விசுவாசம் இல்லையா? நம்பிக்கை இல்லையா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. பிரதர், உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜா, வானல்லா சோத்திரம். ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜா, வானல்லா சோத்திரம். ஆமென். ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம், பக்கம் 329, கடைசி பக்கத்துல 4வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. தேவனால் பிறந்தவங்களை ஒரு அலைய சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரால பிறந்திருக்கிறோம்? தேவனால். தேவனால் பிறந்ததுன்னா என்ன சொல்லுமா? அவருக்குள் நாம ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறது தான் தேவனால் பிறப்பது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே தேவனால் பிறந்தவர்கள் தான். ஆமென். ஆமென். இயேசுவுக்கு ஓகே, ஆமென், அல்லேலூயான்னு சொல்றவங்க எல்லாருமே தேவனால் பிறந்தவர்கள் தான். அல்லேலூயா. 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 அப்ப உங்களுக்கு வெற்றி கன்ஃபார்ம். அல்லேலூயா. ஆமென். ஜெயத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவு செய்கிறார். தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. சொல்லுங்க, தோல்வி தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. என்கிட்ட என்ன பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தோல்வி இல்லை, வெற்றி பக்கத்துல உண்டு. பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவங்க விசுவாசத்தை கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. உனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. வெற்றி உண்டா இல்லையா? உண்டு. அதை தெரிஞ்சுக்கணும் first. ஜெயித்தல. அல்லேலூயா. ஜெயம் உண்டா இல்லையா? உண்டு. ஜெயம். ராஜாதி ராஜா என்ன தருவாரு? ஜெயம் தருவார். ஜெயம் தருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாதி ராஜா அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். பக்கம் 1076, 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார், நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜா எங்க போறாரு? முன்பாக போகிறார், முன்னணியிலே போகிறார். உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாக போகிறார். அந்த ராஜா அவர் முன்பாக போகிறார். ஏன் தெரியுமா? உங்க தடைகளை நீக்கி போடும்படியா. ஜெயித்தல.
தடைகளை நீக்கி போடுகிற ராஜா, ராஜாதி ராஜா என்ன செய்வார்னா உங்க தடையை எடுத்து போடுவார். உங்க தடைகளை நீங்க போகும்போது ஏதோ ஒரு தடை இருக்கு, அந்த தடையை உங்களால எடுத்து போட முடியாது. ஆனா அந்த தடையை நீங்க பார்ப்பதற்கு முன்பாகவே அவர் உங்களுக்கு முன்பாக வேகமாய் போய் உங்களுக்கு எதிராக உங்க வழியில இருக்கக்கூடிய அந்த தடைகளை அவர் எடுத்து போடுவார். ஆமென், ஆமென். சில வேளை நம்ம வழியில போகும்போது தடை வரும், சில வேளை வெள்ளங்கள் வந்துடும். திடீர்னு வெள்ளம் வந்து நம்மளை தடை செஞ்சிடும். திடீர்னு கல்லுகள் எல்லாம் உருண்டு வந்தாங்க, நமக்கு தடைகளை ஏற்படுத்த போக வேண்டிய நம்ம பாதைக்கு போக முடியாதபடிக்கு தடைகள் வரும். சில வேளை சாத்தான் வந்து தாமதத்தை, லேட்டை கொண்டு வந்து நம்மளை தடை செய்து விடுவார். சில வேளையில சாசு சர்பத்தை போல என்ன செய்வார், அங்க தடைகளை கொண்டு வருவார். அந்த தடை கற்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீக்கி போடும்படியாக தான் அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். இந்த வசனம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் தடையை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த தடைகளை இப்போது நம்முடைய ராஜாதி ராஜாவிடத்துல நீங்க கொண்டு வாருங்க. உங்க தடைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எத்தனை மாதங்கள் தடையாய் இருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் தடையாய் இருந்தாலும் சரி, திருமண தடையா இருக்கிறதா, வேலை தடையா இருக்கிறதா, வருமானம் உங்களுக்கு தடையா இருக்கிறதா, குடும்ப வாழ்க்கையில உபத்திரம் உங்களுக்கு பாடுகள் தடையாக இருக்கிறதா, என்னென்ன தடையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய தேவன் அந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் பேர் என்ன? ராஜாதி ராஜா. ராஜா. அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு முன்பாக போய் உங்களுடைய தடை கற்களை எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். நம்முடைய தேவன் நம்ம மேல் அக்கறை உள்ளவளாய் இருக்கிறார். நமக்கு முன்னாடி என்ன இருக்கு நமக்கு தெரியும். பாருங்கள், எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் அந்த வனாந்திரத்தின் வழியாய் கடந்து போகும்போது பார்வோனுடைய சேனைகளும் பின்தொடர்ந்து வருகிறார்கள். முன்னாடி செங்கடல் தடையாக இருக்கிறது, பின்னாடி பார்வோன் துரத்துகிறான், சாசு துரத்தி கொண்டு வருகிறான். பழைய இந்த பாவங்கள் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது, பழைய காரியங்கள் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, முன்னையும் நமக்கு பாதுகாப்பு வேண்டும், பின்னாடி நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். முன்னே வழி திறக்கப்பட வேண்டும். செங்கடல் இரண்டாக பிளந்து நாம் கடந்து போக வேண்டும். யார் நமக்காக போவார்கள்? யார் நமக்கு முன்னே போய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள்? ஆண்டவருடைய வல்லமை. பகலில் மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். தேவ தூதர்கள் முன்னே போனார்கள். முன்னே போன ஆண்டவர் பின்னாடியே வராது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசையின் மூலமா கர்த்தர் சொல்றாரு, ஜனங்க பாக்குறாங்க, முன்னே போனா செங்கடல், பின்னாடி போனா பார்வோனுடைய சேனைகள் நம்மை அழித்து விடுவார்கள். எங்க போறதுன்னு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, சில வெள்ள நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் நமக்கு எதிராக இருக்கும், நமக்கு சாதகமா இருக்காது. நாம் நினைச்சது ஒண்ணு, நடக்கிற ஒன்றாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அவர் நமக்காக ஒரு அதிசயத்தை செய்வார். உங்களுக்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க பயப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்க வேண்டும்? நான் என்ன செய்தேன்? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி தடைகள் வந்து கொண்டிருக்கிறது? நான் நினைச்சது இன்னும் நடக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அன்பு கர்த்தருடைய மகனே, மகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை கூப்பிடு. ராஜாதி ராஜா, எனக்கு ஒரு வழியை திறங்க, என் வாசலை திறங்க. ஆண்டவர், அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. நம்முடைய தேவன் அந்த வாசல்கள் எல்லாம், தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவர் உபாகமம் 31:8 படிங்க. உபாகமம் 31:8, ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் போனதானவைகளை பாருங்க. ராஜா முன்னே போகிறாரு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜா நமக்கு முன்பாக போவார். இயேசு ராஜா உனக்கு முன்பாக போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவாதி தேவன் உனக்கு முன்பாக போகிறார். மகத்துவம் உள்ள ராஜா உனக்கு முன்பாக போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று அவருடைய நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாடி இருக்கிற அந்த கோணலான காரியங்கள், வாழ்க்கை கோணலா இருக்குதா?
குடும்பம் கோணலா இருக்கா, கணவன் கோணலா போறாரா, மனைவி கோணலா இருக்குதா, எல்லா கோணலும் மாறுபாடும் உள்ள எல்லா காரியத்தை கர்த்தர் சீர்படுத்துவார். ஆமென். உங்க குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவார், Praise the Lord. உங்களை நிலைநிறுத்துவார். ஆமென். கோணலும் மாறுபாடுமான இந்த வாழ்க்கையை தேவன் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகும்படிக்கு நீங்கள் அவருக்கு விட்டு கொடுங்கள். ஆண்டவரே, நான் முன்னாடி போனா எதுவும் நடக்காது, நீங்க எனக்கு முன்பாக போங்க ஆண்டவரே. அல்லேலூயா. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம், உபாகம் 31:8. Praise the Lord. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். போகிறவர், அவர் உன்னோட கூட இருப்பார். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை கைவிடுவதில்லை. எவ்வளவு அருமையான வார்த்தை தெரியுமா சிஸ்டர்? பயப்படவும் கலங்கவும் நீங்க பயப்படவும் கலங்குறீங்க. கலங்க வேண்டாம். பிரதர், ஏன் பயப்படுறீங்க? கலங்குறீங்க. பயப்படாதீங்க. சகோதரியே, நீ கலங்காத, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார். ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருக்குது, எப்படி ஆண்டவர் எனக்காக யார் என்று பேசுவாங்க, எனக்காக யார் இதை செய்வாங்க? கர்த்தரை விசுவாசிங்க, உனக்காக கர்த்தர் முன்னே போவார். ஆமென். நிச்சயமாய் சொல்றேன், இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை கைவிடுவதில்லை. இதை விட நமக்கு என்னங்க வேணும்? அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தடைகளை நீக்கி போடுகிற ராஜா, ராஜாதி ராஜா நமக்கு முன்னே போகிறார். அல்லேலூயா. Hallelujah. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா, 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 ஓசன்னா. ஹல்லேலூயா. Hallelujah. சங்கீதம் 24 சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் அதிகாரம் 24 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறது. வாசல்களே, வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, அநாதி கதவுகளே உயருங்கள். உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். பராக்கிரமுள்ள கர்த்தர். யுத்தத்தில் அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே, வாசல்களே, தலைகளை உங்கள் உயர்த்துங்கள். தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, அநாதி கதவுகளே திறவுங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். மகிமையின் ராஜா. அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த ராஜாதி ராஜா அவர் என்ன செய்வார்னா, நம்ம உள்ளே பிரவேசிப்பார். எதுக்குள்ளனா? இருதயத்துக்குள்ளே. ஆமென். Amen. எதுங்க வாசல்? இந்த இருதயமாகிய வாசலை நீங்க திறந்து கொடுங்க. இந்த இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வரும்படியாக நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் வந்து அந்த கதவுகள் அடைக்கப்பட்டு, ஆண்டவர் உன்னத பாட்டுல இந்த சுனமித்தியால் என்ன பண்றாருன்னா, உள்ள போய் கதவை சாத்தி கொண்டு இருக்கிறார். மணவாளன் இயேசு கிறிஸ்து வந்து கதவை தட்டுறார். கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். கதவை தரமா, கதவை தர, கதவை தர. மணவாளன் இயேசு கிறிஸ்து அவர் அந்த ராத்திரியிலே பெய்கிற அந்த பனி தூறல் அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு வந்து போனதுக்கான அடையாளம். அவர் வந்து பிறகு திறக்கிறார். அந்த கதவினுடைய துவாரத்தின் வழியாக அவர் கையை நீட்டி தொட்டுட்டு போன அந்த அடையாளம் அப்படியே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் திறக்க சொல்றாரு, நம்ம லேட்டா திறக்கிறோம். போன பிறகு திறந்து பார்த்தா வெளியில இல்லை. தரமான்னு சொல்லும் போது கொஞ்சம் வேகமா இருக்கணும். நீங்க அல்லேலூயா. Hallelujah. வந்து உடனே என்ன செய்யணும்? திறக்கணும். அவ என்ன செய்யணும்? இப்பதான் நான் வந்து என்னுடைய வஸ்திரத்துல நான் மாற்றி விட்டேன். மறுபடியும் என்னுடைய பாதத்தை நான் வந்து எப்படி மறுபடியும் நான் ஈரமாக்குவேன், அழுக்காக்குவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. Hallelujah. நிறைய பேர் நிறைய சாக்கு போக்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த சாக்கு போக்கெல்லாம் உங்களுக்கு நேர்மையாக இருக்கலாம், கரெக்டா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அது கரெக்ட் இல்லை. நமக்கு சரியா இருக்கிறது ஆண்டவருக்கு கரெக்டா இருக்காது.
உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லிட்டார். ஒருவேளை நீ செய்த காரியம் உனக்கு ஒருவேளை நல்லதா தெரியும். ஆனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த கண்ணாடியில உன் முகத்தை பார்க்கிற மாதிரி ஆண்டவருக்கு முன்னாடி நின்று பாருங்க. அத்தனையும் நம்ம செய்த தப்பா தான் இருக்கும். நம்முடைய தவறுகளை அவ்வளவு சீக்கிரம் நம்ம உணர்வதில்லை. நம்முடைய பிழைகள் நமக்கு தெரியாது, கர்த்தர் சொன்னதான் தெரியும். ஆமென். ஆகவே நம்முடைய பிழைகள், நம்முடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆனா நமக்கு என்ன செய்யும், நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, வாசல்களே உங்கள் கதவுகள் என்ன செய்யுங்க, தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். இந்த மகிமையின் ராஜா உள்ள வரணுங்க. சாலமோனுடைய மண்டபத்துல ஜனங்கள்லாம் கூடி தேவனை ஆராதித்து துதிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. எல்லாருமே துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஊழியமே செய்ய முடியல. ஆசாரியர்கள் வானத்திலிருந்து அவ்வளவு மகிமை அங்க வந்துருச்சுங்க. ஜனங்களால கட்டுப்படுத்தவே முடியல, ஊழியக்காரனால கட்டுப்படுத்த முடியல, ஊழியம் செய்யவும் முடியல. அவ்வளவு மகிமை இறங்கி வந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? அவங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்க எல்லாரும் சத்தமா ஏகோபித்து ஆண்டவரை பாடி துதிக்கும் போது அந்த மகிமையின் ராஜா அந்த கூடாரத்தின் வழியாக அந்த மண்டபத்திலே ஆண்டவர் இறங்கி வருகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகிமையின் ராஜா வரணும்னா நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். எவ்வளவு ஆண்டவரை நீங்க துதிக்க 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 தாங்க அந்த மகிமையின் ராஜா உனக்குள் இறங்கி வருவா, சபைக்குள்ள இறங்கி வருவார். நம்ம எப்போ அந்த மௌனத்தை கலைக்கிறோமோ அப்பதாங்க தேவன் இறங்கி வருவார். சபையில என்ன செய்யாதீங்க, மௌனமா இருக்காதீங்க. சபைக்கு வந்துட்டீங்கன்னா வாயை திறந்து நல்லா துதிக்க ஆரம்பிக்கணும். வீட்டுல நீங்கள் ஜெபிக்கும் போது நல்ல சத்தமா தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். அந்த துதியில தாங்க தேவனாகிய கர்த்தருடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவரை. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. பிள்ளைகளே, ஏதோ ஒரு அந்த காலத்துல 2000 ஆண்டுகள் முன்பாக இயேசு சும்மா நடந்து போனார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அல்லேலூயா. சாதாரணவரா எங்க போனார்? ஆட்டுக்குட்டி. அப்படி இல்ல, அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் ஆகிய தேவன் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவருக்கு நீங்களும் நானும் நடுங்கணும், பயப்படும். பராக்கிரமும் உள்ள கர்த்தராம். அவர் சேனைகளின் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர். சாதாரண ஆண்டவர் அவரு சும்மா இறங்கி வந்துறதுக்கு, கூப்பிட்டவன வந்துறதுக்கு இல்ல. நீங்க துதிச்சாதான் அவர் இறங்கி வருவாரு. ஆமே. சும்மா இருந்தீங்கன்னா வரமாட்டாரு. அவர் அன்புள்ளவர் தான், அவர் இரக்கம் உள்ளவர் தான், அவர் தயவுள்ளவர் தான். அதே சமயத்துல அவர் சர்வ வல்லமை உள்ள பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. இந்த மகிமையின் ராஜா வரணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 20 படிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். உள்ள 2 பேருக்கு நல்ல ஒரு ஐக்கியம் வருது பாருங்க. அவனும் நானும், நானும் அவனும். ஆமென். கர்த்தர் எவ்வளவு ஒரு உரிமையை தேவன் தராரு பாருங்க. ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு அதிகாரமுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி விடுகிறார். ஆண்டவர் வாசற்படியில நின்று என்ன செய்றாரு? தட்டுகிறேன். வாசற்படியில நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். ஆண்டவருடைய சத்தம் காதல விழுதா? சில பேருக்கு விழவே மாட்டது. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் எழுப்புனா கூட இன்னும் காதல எழுதான், இன்னும் முடக்கி கை முடக்கி கால் முடக்கி தூங்கிக் கொண்டே இருப்பாங்க. அவங்க வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. ஆண்டவர் கட்டும் போது திறந்துருங்க. உள்ள வரத்துக்கு ஆண்டவர் விரும்புகிறார். கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட. ஆண்டவர் எங்க நிற்கிறாரு?
உன் இருதயமாக வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கு. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 23:26. சீக்கிரம் படிங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா படிச்சா நல்லா இருக்கும். ஒட்டி இருக்குடா பைபிள். 23:26. என் மகனே, என் மகனே, இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் சொல்ல, என் மகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த என் என்ற பக்கத்துல மகனே இருக்குதுல்ல, உங்க பேரை போட்டு நீங்க படிக்கலாம். அவங்க உங்க பேரை போட்டு நீங்களே படிங்க. ஒருத்தர் தான் படிக்கிறாங்க. மத்தவங்க எங்க போயிட்டீங்க? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? என்ன கேட்கிறாரு? உன் பணத்தை கேட்கிறாரு, உன் சொத்து எழுதின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? மகனே மகளே, உன் இருதயத்தை நாங்க வர விரும்புறேன். இருதயத்தை தான். சில சொல்றாங்க, இல்ல பாஸ்டர் ஐயா, என் இருதயத்தை நான் அவருக்கு கொடுத்துட்டேன். யாருக்கு கொடுத்த? யாருக்கு கேட்கணும் கொடுத்த? உனக்கு யார் அங்க அதிகாரத்தை கொடுத்தது? உன் இருதயத்தை எங்க கொடுத்துட்ட? அங்க வச்சுட்டு வந்துட்டு பார்த்து சொல்லி இந்த வரும்போது எடுத்துட்டு வந்து யாரை ஏமாத்துறீங்க? இது யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? ஒரு பொண்ணு அப்படிதான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு பெரிய ஆபீஸ், ஊழியக்கார ஆபீஸ்ல உட்காந்துட்டு பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் பேர் என்ன தெரியுமா? ரெய்னார்ட் போங்கே. ஜெர்மனி தேசத்துல உலக பிரசித்தப்பட்ட சுவிசேஷகர். ஆண்டவர் சொல்றாரு, ரெய்னார்ட், அந்த கீழே வெளியே போயிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு நிக்கிறா, அவகிட்ட போயிட்டு என்னை பத்தி சொல்ல அப்படின்னு. ஓகே ஆண்டவர் சொல்லிட்டு அவருக்கு அது வேலை தானே. நேரம் போறாரு, அந்த பெண்ணை பாக்குறாரு. ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்றாரு. இயேசுவை நேசிக்கிறாருன்னு சொன்னாரு. உடனே அவன் என்ன சொன்னா தெரியுமா? அது முடியாது அப்படின்ட்டான். அது முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஏற்கனவே என்னுடைய நேசத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. நேரம் என்ன பண்ணாரு? ஆபீஸுக்கு போயிட்டாரு. ஆண்டவர் மறுபடியும் சொன்னாரு, நீ போய் அவளுக்கு மறுபடியும் சொல்லு. இப்பதான் ஆண்டவர் பேசிட்டு வந்தா, அவன் யாருக்கா கொடுத்துட்டாளா அப்படின்னு. இல்ல நீ போய் சொல்லு அப்படின்னு மறுபடியும் ஆண்டவர் வற்புறுத்தி பேச, மறுபடியும் அவன் அதே இடத்துல நின்று கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, அந்த மகளை பார்த்து பேசு அப்படின்னாரு. மறுபடியும் அந்த மகளை பார்த்து அவர் 2 கையை கூப்பி, மகளே, இயேசு சுவாமி உன்னை நேசிக்கிறார். மீண்டுமாக கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறார். தயவு செய்து உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்ல, ஏற்கனவே என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு இருதயத்தை கொடுத்துட்டேன், இன்னொரு இருதயம் என்கிட்ட இல்லை அப்படின்னாலும். மறுபடியும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? இல்ல இயேசப்பா உன்னை நேசிக்கிறாரு, உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் முடியவே முடியாது என்று அடம்பிடித்தார். உடைய பாய் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எழுந்து உள்ள போயிட்டாரு. உள்ள போய் சிறிது நேரத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்டது. பயங்கரமான ஒரு சத்தம், அலறல் சத்தம். ஓடி வந்து வெளியே பார்த்தாரு. வெளியே வந்து பார்த்த உடனே ஜனங்கள்லாம் கூடி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தின் நடுவில் அவர் உள்ளே சென்று பார்த்தால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணோடு பேசின அந்த பெண்ணு தான் ஒரு பெரிய விபத்திலே சடனாக ரத்த வெள்ளத்திலே மரித்து போயிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார். ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆண்டவர் இறுதி வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இறுதி வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் கருணை நிறைந்தவர், இரக்கமுள்ளவர். நம்முடைய முடிவு அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய முடிவு எப்போது எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது, அதனால ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் இருதயத்தை எனக்கு கொடு மகளே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் இருதயத்தை படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன் உள்ளத்திலே ஆண்டவர் வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். முதலாவது உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க அவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்ன ராஜா? மகிமையின் ராஜா. அல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, போதியும் புகழும் ஸ்தோத்திரமும் உமக்கன்றோ, போதியும் புகழும் ஸ்தோத்திரமும் உமக்கன்றோ.
ஆராதனை என் அன்பே சுமதி, என் அன்பே சுமதி. அல்லேலூயா. அடுத்ததாக யோவான சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் சத்தம் கேட்கிறான். பாருங்க, ராஜாவா என்று அவன் அற்பமாய் கேட்கிறான். லாத்து ஆண்டவர் சொல்றாரு, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுவும் சாதாரண ராஜா இல்லைங்க, ராஜாதி ராஜா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரே? ராஜாதி ராஜா. பூமியின் ராஜா எல்லாம் ராஜாவா தான் இருக்கிறாங்க. ஆனா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா நம்முடைய ராஜாதி ராஜா. இந்த உலகத்திற்கு வந்ததற்கான ஏன் பிறந்தன்னு சொல்றார் பாருங்க. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அல்லேலூயா. அவர் பிறந்ததற்கான ஒரு நோக்கத்தை அவர் சொல்லிட்டார். நான் ஏன் பிறந்தேன் என்றதான பிறந்ததுக்கான ஒரு காரியத்தை, ஒரு அடையாளத்தை சொல்லிட்டார். எப்பாவது நீங்க உங்களை குறித்து நீங்களே கேட்டிருக்கீங்களா, நான் ஏன் பிறந்தேன்? அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை கேட்டிருக்கீங்க? நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட ராத்திரி 1 மணிக்கு, நான் ஏன் பிறந்தேன் ஆண்டவரே? அல்லேலூயா. நம்ம பிறந்ததுக்கான ஒரு லட்சியம் இருக்குனுங்க. இந்த உலகத்திலே ஆண்டவரை உருவாக்குவதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு கோல் இருக்கு, ஒரு தரிசனம் இருக்கிறது. என் தாயினை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மைதான். அத பிறந்ததற்கான ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அது ஏன் நீ அறியாமல் போனாய்? இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காகவும், உலக காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும், உலக ஆசாபாசங்களுக்காக நீங்க வாழ்வதற்காக நீங்க பிறக்கல. அதற்காக நீங்க பிறக்கல. நீங்க பிறந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார், பிறக்க செய்திருக்கிறார். யாருக்காக தேவன் உங்களை பிறக்க செய்தார்? எதற்காக தேவன் இந்த உலகத்தில் உங்களை பிறக்க செய்தார்? ஏன் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? நோக்கம் என்ன? எப்போது ஆண்டவரை பார்த்து, நான் ஏன் பிறந்தேன் ஆண்டவரே, என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன? அதற்காக நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீர் என்றைக்காவது ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்டிருக்கிறோமா? ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்தில் ஏதோ ஒரு விதையை விதைக்கிறார். அந்த விதை என்ன செய்து முளைத்து வருகிறது. ஒரு செடியோ, ஒரு கொடியோ, ஒரு மரமோ, ஒரு வாழை மரமோ, எதுவோ அதனுடைய வேலை அது செய்கிறது. தன் எஜமானுக்கு அவன் நீர் பாய்ச்சுகிறான், விதை விதைக்கிறான், அவன் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறான். அது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நாம் ஆண்டவரை இந்த உலகத்திலே கொண்டு வந்தா நம்ம ஆண்டவருக்கு எந்த விதத்தில் நம்ம பிரயோஜனமாக இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சியா சொல்லுங்கன்னா, ஒருத்தர் முகத்து ஒருத்தர் என்ன செய்யறோம் பாக்குறோம். சாட்சி சொல்றதுக்கு ஆளே வரமாட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீங்க சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாட்சியா இருக்கிறோமா? சாட்சி கொடுக்க பிறந்தேன், சாட்சி கொடுக்க பிறந்தேன். சாட்சியா இருக்கணுங்க. எந்த உலகத்திற்கு நீங்க போனாலும், எந்த சபைக்கு நீங்கள் போனாலும், எந்த இடத்திற்கு நீங்கள் போனாலும், உங்கள் சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டும், சபைக்கு சாட்சியா இருக்க வேண்டும், குடும்பத்திற்கு சாட்சியா இருக்க வேண்டும், உலகத்திலே நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டும், மனிதர்கள் மத்தியிலே நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். சத்தியத்தை குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும்.
ஆமென். ஆமென். சத்தியத்தை குறித்து என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். சாட்சி கொடுக்கணும். வசனத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும். இந்த வசனம் என்னோடு கூட பேசினது, இந்த வசனத்தை நான் வாசித்தேன், இந்த வசனம் என்னை உணர்த்தியது, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னை உணர்த்தினார் என்று சொல்லி அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். சத்தியம் பேசுகிறதா இல்லையா? தெருவில் இருந்து கூப்பிடுகிறதா இல்லையா? வீதியில் இருந்து சத்தம் எடுக்கிறதா இல்லையா? ராத்திரியில தரிசனத்துல நம்மளோட உறவாடுகிறதா இல்லையா? சத்தியத்திற்கு என்னைக்குமே தூக்கம் இல்லைங்க. அல்லேலூயா. நம்ம தூங்கலாம், ஆனா சத்தியம் தூங்காது. அல்லேலூயா. நம்ம உறங்கலாம், சத்தியம் ஒரு நாள் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. சத்தியம் வாழ்கிறது. அந்த சத்தியம் இயேசு. அல்லேலூயா. பாருங்க, இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். அல்லேலூயா. எதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார்னா, சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக தான் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வந்தார். சத்தியத்தை கொடுக்க வந்த ராஜாதி ராஜா, சத்தியத்தை குறித்து பிரசங்கிக்க வந்த ராஜாதி ராஜா, வேத வசனங்களை நமக்கு விவரித்து காட்டும்படியாக வந்தவர் நம்முடைய தேவன். நம்முடைய ராஜா நமக்கு என்ன செய்வார்? வசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வார்த்தையை கொடுப்பார். இதை விட நமக்கு என்ன வேணும்? வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அந்த வேத வசனம் தான் நமக்கு வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் வாங்கியவான். சத்தியத்தை நேசி, வசனத்தை நேசி. இதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், பிறந்தேன், வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் சொல்லுகிறது 38. அதுக்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன? அல்லேலூயா. யாருங்க இவரு? பிலாத்துங்க. நிறைய பேர் அதிகாரிகளுக்கு சத்தியம் தெரியல. பெரிய பெரிய அதிகாரிகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. சத்தியத்தை சொல்லி பாருங்களேன். இதென்ன நீ சத்தியம் சொல்ற? சத்தியம் எங்க வைக்குது? எவ்வளவு ரேட்டு? எவ்வளவு விலை? எங்க போனா கிடைக்கும்? இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அதிகாரிங்க. படிச்சவங்களுக்கு கூட சத்தியம் தெரியல. மந்திரிமார்களுக்கு, ராஜாக்களுக்கு சத்தியம் தெரியல. இப்படிப்பட்ட ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் பிறந்தேன், வந்தேன் என்று சொல்லுகிறார். நிறைய பேருக்கு சத்தியம் தெரியல. அந்த சத்தியம் என்று சொன்னால் என்ன? யோவான் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொன்னால் என்ன? வசனம் தான் சத்தியம். அல்லேலூயா. உங்க கையில் இருக்கிற வேதம் தான் சத்தியம், வார்த்தை தான் சத்தியம், இவைகள் எழுத்துதான் சத்தியம். ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் வல்லமை உண்டு, உயிர் உண்டு. அல்லேலூயா. வசனமே சத்தியம். அதுதான் ஆண்டவர் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அப்படின்னா யாருன்னா சத்தியம்? இயேசு. இயேசுவை அறிவிங்க. ஒவ்வொரு மனுஷனும் தேவனை அறிகிற அறிவு எப்போ வருகிறதோ அப்போதாங்க நிரந்தரமான ஒரு விடுதலை. அல்லேலூயா. ஐயா, எனக்கு நிரந்தரமான விடுதலை வேணும். தற்காலிகமான நிரந்தரம் அல்ல. இப்ப நல்லா இருக்கிற வெளியே போன பழைய காரியம் வந்தது. எப்படி செய்யுது? நிரந்தரமான ஒரு விடுதலை. சத்தியத்தையும் அறியுங்க. அப்ப என்ன? இரவும் பகலும் வேதத்தை வாசி, உனக்கு நிரந்தர விடுதலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் யாருங்க? ராஜாதி ராஜா. அல்லேலூயா. கடைசியாக நேரமாயிடுச்சு. எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமேன் ராஜா என்பதற்கும் சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா. அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன ராஜா? சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அல்லேலூயா. நீதியின் ராஜா என்றும் சமாதானத்தின் ராஜா என்றும் ஆண்டவருக்கு பெயர் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளை நமக்கு நீதி கிடைக்கல, அநியாயம் நடக்குது. எனக்கு அநியாயம் செய்யறாங்க பாஸ்டர், எனக்கும் என்னுடைய வீட்டுக்கும் நிறைய கோர்ட்டு கேஸ் நிறைய இருக்குது, ஆனா எனக்கு வழக்கு போயிட்டு தான் இருக்குது, ஆனா சரியானபடி எனக்கு நீதி கிடைக்கல, எல்லாம் அநியாயமா செய்யறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நீதியின் ராஜா வந்துட்டார்ல.
ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில அவர் நீதியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே அவர் எப்படிப்பட்ட நீதியின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 29:11 வசனத்திலையும் யோவான் 14:27 வசனத்திலையும் சமாதானத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் சமாதானத்தை கொடுக்கிற ராஜா. அல்லேலூயா. ஹalleluya. அவருடைய தேவன் ராஜா